காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடியில் மகள் கிளினிக் நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வெறும் ₹500 மட்டுமே. முக்கிய தலைவனுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அதுக்கான செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு, யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜ் அவருடைய 124வது பிறந்த நாள் விழா. இதனால சென்னை பல்லவன் இல்லத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்காரு. இந்த காட்சிகளை பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளில் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பேரன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். காமராஜர் பிறந்த நாளையொட்டு சமூக வலைதளத்திலேயும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் புகழஞ்சலி செலுத்தியிருக்காரு. காமராஜரின் அடிச்சுவட்டில் பயணித்து வளமான தமிழகத்தை உருவாக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். அடுத்து முதலமைச்சர் விஜயோட கேரளம் அமைச்சர் ஒருத்தர் சந்திப்பை மேற்கொண்டிருக்காரு. இந்த சந்திப்பு எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயோட கேரளம் மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா சந்திச்சிருக்காரு. தென்னிந்திய மாநிலங்கள் இணைஞ்சு போதைப் பொருட்களை தடுக்கக்கூடிய டூஃபான் திட்டம் குறித்து 2 பேரும் ஆலோசனை நடத்தினாங்க இந்த சந்திப்பில் அப்படின்னு சொல்லப்படுது. போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக அடுத்தடுத்து நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வரக்கூடிய நிலையில் 2 மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. எஸ் அஞ்சலி, இது ஒரு மிக சிறந்த சந்திப்பாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு மாநிலம் மனசு வச்சா மட்டும் பத்தாது, நம்ம தமிழகம் மனசு வச்சா மட்டும் பத்தாது. ஏன்னா பக்கத்து மாநிலம் உதாரணத்துக்கு ஆந்திராவிலேருந்தெல்லாம் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது மற்ற தென்னிந்திய மாநிலங்களும் ஒன்றிணைந்து அத்தனை இன்ஃபேக்ட் நமக்கு முன்னாள் டிஜிபி ரவி ஐபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது நம்ம கேட்டோம் ஒரு கேள்வி, போதைப் பொருளை ஒழிக்க முடியுமான்னு. அவர் முன்வச்ச ஐடியா தான் இது. அவர் என்ன சொன்னார், தமிழ்நாடு மட்டும் மனசு வச்சா முழுமையாக ஒழிக்க முடியாது. தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் 5 மாநில முதலமைச்சர்கள் கலந்து பேசி தென்னிந்தியாவில் போதைப் பொருள் இல்லாமல் நாங்கள் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார்னா, போதைப் பொருள் அந்த வளர்க்குறாங்கல்ல அந்த செடி, அந்த கஞ்சா செடி, அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் பிறகு அது வளர்த்து ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இங்கே விநியோகம் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். ஸோ தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் மனசு வைக்கணுங்கிற ஐடியாவை முன் வச்சாரு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி பிடிக்கும், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயே ரொம்ப துல்லியமாக அவர் கணிச்சிருந்தாரு. நம்ம மாலை மலர் சர்வேல கூட அதை நம்ம கணிச்சிருந்தோம், நிறைய சீட்ஸ் தாவேக்கா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி. திரு ரவி ஐபிஎஸ் முன் வச்ச அந்த யோசனையானது இப்பொழுது கேரளா மினிஸ்டர் அவரே நம்ம தமிழக முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் இருக்கோம் உங்களோட அப்படின்னு சொல்லி 2 மாநிலம், இந்த 2 மாநிலம் மட்டும் பத்தாது 5 மாநிலங்களும் ஒன்றாக தீவிர நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டில் போதைப் பொருளே இல்லாமல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் ஒரு குட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துலாம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்களும் சந்திப்பை நடத்தியிருக்காங்க. மேகமலையில் 100 ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கு. காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடியில் மகள் கிளினிக் நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வெறும் ₹500 மட்டுமே.